ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி பொங்கல். ரொம்ப வளம் பேச விரும்பலை, நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த யூடியூப் பட்டன் எப்படி நமக்கு கிடச்சிது? எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக கிடச்சதுனால நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. அதுக்கு தான் சரி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த சேனல் செப்டம்பர் 22 ஓப்பன் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டைஃபாய்டு ஜுரம் ஒரு 17 நாள் லீவ் போட்டு வேலையை வீட்டிலே இருந்தேன். அதான் எனக்கு தோணுச்சு, அப்போ என்ன சுற்றி இருக்க லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேதர் பண்ணி சரி நம்ம முடிஞ்சது நம்மளால் ஒரு ஸ்டோரி சின்ன போட்டு ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தோணுது இந்த ஷார்ட்ஸு. அப்புறம் இன்னொரு கைப்பட்டு ஏஐங்கிறது எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதை வச்சு நம்ம என்னோடய ஓன் கதையெல்லாம் என்னை சுற்றி உள்ளவங்க லைஃப் ஸ்டைலை வச்சு அதெல்லாம் கேரக்டர்லாம் கொண்டு வந்து ஒரு கதையாக உருவாக்கி அதுக்கப்புறம் சின்னதாக போட ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோ போடுறப்போ கொஞ்சம் லோவாக தான் போணுச்சு, கொஞ்சம் கஷ்டமாகுது. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன், 30 வீடியோ 0 வியூஸ் போனால் கூட கண்டிப்பாக ஜெனியூனாக நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். அதேமாதிரி அப்லோட் பண்ணேன். அதேமாதிரி ஒரு 10வது வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப எனக்கு 2000-3000 வியூஸ் போக ஆரம்பிச்சிது. அப்புறம் கண்டினியூஸாக அப்படியே தீபாவளி அப்படியே வரிசையாக கண்டினியூவாக போடுறப்ப நிறையா வீடியோ வைரல் ஆரம்பிச்சிது. அப்போ தான் சப்ஸ்கிரைபிங் வீடியோஸ் ஆரம்பிச்சு. அது சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோட ரொம்ப நன்றி. இது எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷம். இது ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. ஒரு 70 டேஸ்லேயே சில்வர் படம். அதுக்கப்புறம் மானிட்டேஷனுங்கிற கேட்டகரிக்கு வந்தேன். அங்கே ஒரு சிக்கல் இருந்தது. ஃபுல் மானிட்டேஷன், ஆஃப் மானிட்டேஷன்பாங்க. அதில் ஆஃப் மானிட்டேஷன் நமக்கு கிடச்சிது. அந்த ஆஃப் மானிட்டேஷன் கிடைக்கவே பிரச்சனை இருந்துச்சு. நமக்கு யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் காமிச்சு ரியாக்ஷன் எதுவுமே நான் போடல. வெறும் நம்ம எந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் நானாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறப்ப அதில் கொஞ்சம் ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி நமக்கு மெயில் வந்துருச்சு. அந்த அப்ரூவ் கொடுக்கல. அப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் என் தம்பி கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணதுனால அப்புறம் யூடியூப் மெயில் பண்ணி அதில் ரெக்கார்ட் பண்ணி எடுத்தோம். அதனால் இதுலேருந்து என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஃபேஸ் காமிச்சோ மற்றபடி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எடுத்து போடுங்க. இந்தமாரி நம்ம ஃபேஸ் காட்டுறதுக்கு பயந்து நம்ம கண்டாப்பெல்லாம் எடுத்து போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் 1 lakh ரீச் பண்ணிடுவீங்க. டக்குன்னு பார்த்தா பிளாக் பண்ணுவாங்க சேனலில். ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த நல்லா வச்சு ரொம்ப தாங்க முடியாது. நானே ஒரு 2 நாள் ரொம்ப சவமாயிட்டேன். ஏன்னா திடீர்னு நமக்கு அந்த மாதிரி என்னடா மானிட்டேஷன் ஆகலை அப்படின்ட்டு. அப்புறம் 2ஆம் கட்சி மெயில் நமக்கு மானிட்டேஷன் ஆஃப் மானிட்டேஷன் பண்ணுறாங்க, ஃபுல் மானிட்டேஷன் மெயில் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் இன்னும் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை இல்லை. நமக்கு சில்வர் பட்டனும் சின்ன டேட்டில் அவங்க என்ன டேட்டில் சொன்னாங்களோ அதுக்கு நாளே நமக்கு சில்வர் பட்டன் கைக்கு கொடுத்தாங்க. சுற்று வட்டாரத்தில் நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே கிடச்சிருக்க சேனலுக்கு ஸ்பீடாக வரைக்கும் ஒரு சில்வர் பட்டன் நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்னை பார்த்துட்டு ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவேன். ஆனால் ஃபேஸ் காமிச்சோ ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸை பற்றியோ அதுமாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். ஆனால் இது என்னென்னா 0லேருந்து ஆரம்பிக்கிற நீங்கள் கண்டினியூவாக 30 நாள் தினைக்கும் வீடியோவை கண்டினியூவாக போடுங்க. விட்டு போட்டிங்கன்னா உங்களை அந்த அல்காரிதம் உங்களை கொண்டு பூஸ்ட் பண்ணாது. அதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவடைஞ்சு டெக்னிக்கலாகவும் எடிட் பண்ணவும் சின்னதாக வீடியோ நிறையா நான் யூடியூப் பார்த்தா நிறையா வீடியோ டெவலப் பண்ணி நிறையா சின்னதாக கற்றுக்கிட்டு தான் நான் அவ்வளோ கொண்டு வந்திருக்கேன். அதுமாதிரி நீங்களும் நிறையா கற்றுக்கிட்டு அந்தமாரி யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் தயாராகுங்க. இதுக்கப்புறம் கண்டினியூவாக நமக்கு எப்போவுமே தினைக்கும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் தினைக்கும் ஒரு வீடியோ சிறுகதைகள் நான் போட்டுருவேன். அதேமாரி ஃபுல் வீடியோ நமக்கு இனிமேல் ரெகுலராக தினைக்கு போட முடியுதான்னு தெரியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல் வீடியோ இன்டென்ட்டாக புதுசான ஐடியாவில் நிறையா கண்டென்ட் வச்சுருக்கேன். நம்ம ரெகுலராக வரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எப்போவும் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இன்னமும் நிறையா சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்கள் யூடியூப் சேனலில் மேலே கொண்டு போவது நான் கண்டிப்பாக என் உழைப்பை கண்டிப்பாக போடுவேன். ரொம்ப இருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அந்த சில்வர் பட்டன் வந்தமாரி அதேமாரி கோல்டு பட்டன் நம்ம சீக்கிரமாக வாங்குவோம். கண்டிப்பாக அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் பார்க்குறேன். பாய்.